আমাদের লড়াই গণঅভ্যুত্থানের পরেও জানি மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து ஜூனியர் மருத்துவர்கள் போராட்டம் செய்து வருகின்றனர். நேற்று உச்சநீதிமன்றம் மருத்துவர்கள் போராட்டத்தை நிறுத்திவிட்டு பணிக்கு திரும்புமாறு கெடு விதித்தது. எனினும் நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த மாதம் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பெண் டாக்டர் கொலையை கண்டித்தும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் மேற்கு வங்கத்தில் ஒரு மாதத்துக்கும் மேலாக மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நோயாளிகள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கொல்கத்தா போலீசாருக்கு காட்டமான கேள்விகளை எழுப்பியது. இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை நேற்றும் நடைபெற்றது. அப்போது சிபிஐ தரப்பில் விசாரணை நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மேற்கு வங்க அரசு தரப்பிலும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இருந்தது. அதில் மருத்துவர்களின் வேலை நிறுத்தத்தால் மாநிலத்தில் 23 நோயாளிகள் உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாது எனவும் மாநில அரசு உறுதியளித்தது. இதையடுத்து உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்றம் மேற்கு வங்கத்தில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் இன்று அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும். இளநிலை மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். அவர்கள் மீண்டும் பணியை தொடங்கினால் எந்தவிதமான பாதகமான நடவடிக்கையும் இருக்காது. தவறினால் நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புள்ளது என்று கூறியிருந்தது. இந்த நிலையில் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என பயிற்சி மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றம் விதித்த கெடு தொடர்பாக பேசிய பயிற்சி மருத்துவர்கள், இந்த போராட்டம் என்பது மக்கள் இயக்கம். இதை மாநில அரசோ உச்சநீதிமன்றமோ மறக்கக்கூடாது. எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும். உயர்நீதிமன்றத்தில் இருந்து உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றுள்ளது. மாநில போலீசிடம் இருந்து சிபிஐ விசாரணைக்கு சென்றுள்ளது. ஆனால் நீதி என்பது இன்னும் கிடைக்கவில்லை. சுகாதார அமைப்பை சீர்குலைத்துள்ளதாக மாநில அரசு கூறியது தவறானது என்று பயிற்சி மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.